வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். இன்னைக்கு நம்ம என்னென்ன சென்டென்சஸ் டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் என்னென்னு பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். நான் உங்களுடன் வருகிறேன். ஐ கம் வித் யூ. ஏன்னா நான் உங்க கூட வரேன், நான் உங்களோட வருகிறேன் அப்படின்னு சொல்றத ஐ கம் வித் யூ அப்படின்னா நான் உங்க கூட வந்துடுறேன், உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் உங்களோட வந்துடுறேன் இந்த மாதிரி சொல்றத ஐ கம் வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன வாங்குகிறீர்கள்? ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம், டூர் போறோம், நீங்க என்ன வாங்குறீங்க அப்படின்னு கேட்போம். இல்ல ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கும்போது நீங்க என்ன ஸ்வீட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்போம். அத வாட் டு யூ பை. வாட் டு யூ பை அப்படின்னா நீ என்ன வாங்க போற அப்படின்னு கேட்கறது. வாட் டு யூ பை, நீ என்ன வாங்க போற, நீங்க என்ன வாங்குறீங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் வாட் டு யூ பை அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், நான் காய்கறிகளை வாங்குகிறேன். முன்னாடி கேட்டோம் இல்லையா, நீங்க என்ன வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோம். ஸோ அதுக்கு நான் காய்கறி வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க நான் காய்கறி வாங்குறேன். ஸோ இது எப்படி சொல்லுவோம்? ஐ பை வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து காய்கறி வாங்குறதுக்கு பதிலாக வேற எது யூஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஐ பை ஸ்மார்ட் வாட்ச், ஐ வாண்ட் டு பை மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்றது. வாண்ட்னா நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதான் வாண்ட்னு சொல்லுது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குன்னு வைங்களேன், அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாட் டு தே டூ. வாட் டு தே டூ. வாட் டு தே டூனா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாட் டு ஹி டூ அப்படின்னா அவன் என்ன செய்யறான். வாட் டு ஹி டூ அப்படின்னா அவன் என்ன செய்யறான். இந்த மாதிரி கேட்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட் டு தே டூனா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கன்னா நிறைய பேர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். முன்னாடி நீ என்ன செஞ்சுட்டு இருக்க இந்த மாதிரி யாராச்சும் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்களா, அவங்க முன்னாடி நான் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றத ஐ ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரைட் அ லெட்டர், ஐ ரீட் அ புக், ஐ ரீட் புக், நான் புக் படிக்கிறேன் இந்த மாதிரி சொல்றது. ஐ ரீட்னா படிக்கிறது, ரைட்னா எழுதுறது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. கோ. அவரை பார்க்க வேண்டாம், அவங்கள பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கோபமா இருக்க பர்சன்ஸை அவங்கள பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் லுக் அட் ஹிம், டோன்ட் லுக் அட் ஹிம் அப்படின்னா அவனை பார்க்காத அப்படின்னு சொல்றது. அவரைனாலும் அது ஒரு மென்ன தானே குறிக்குது. ஸோ அவளை பார்க்காத அப்படிங்கிறத டோன்ட் லுக் அட் ஹர். டோன்ட் லுக் அட் ஹர் அப்படின்னா அவளை பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன். உன்னை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு திங் பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றத ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ப்ரௌட்னா இந்த பெருமைப்படுவாங்க, பெருமைப்படுறது இந்த மாதிரி சொல்றது ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸை நம்ம அடிக்கடி வீடியோஸா போட்டுட்டு இருக்கோம், டெய்லியுமே போட்டுட்டு இருக்கோம், கண்டிப்பா பாருங்க. எங்களுக்கு 2 கடைகள் உள்ளன. 2 கடை, 2 ஷாப்ஸ். ஐ ஹாவ் 2 ஷாப்ஸ் அப்படின்னா எனக்கு 2 ஷாப் இருக்கு, 2 கடை இருக்கு இப்படி சொல்லுவோம் இல்லையா, அததான் வந்து ஐ ஹாவ் 2 ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னைக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. கண்டிப்பா நான் அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ் ட்ரை பண்றேன். இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், பேபி இருக்காங்க அப்படிங்கறதுனால என்னால கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதுக்காக நேரத்துல ஒரு வீடியோ 2 வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் இப்போதைக்கு. கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.